அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்பஸ்ரீ. இது வந்து முதலாம் கட்ட யாக பூஜை வந்து நைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க யாக பூஜைக்கு அந்த கலசத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு அந்த யாகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ யாகத்தில நெறைய மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள், பழங்கள் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இன்பஸ்ரீ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க. கடவுள் வந்து நம்ம கூட எப்பயுமே இருந்தால் தான் இந்த மாதிரி செயல்பாடுகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். தீபாராதனையெல்லாம் பாருங்கள், நாங்கள் வந்து கலச பூஜை பார்த்துட்ருக்கும்போது நீங்கள்லாம் ஏமா சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்ட்டுன்னு கோவிலில் ஒரு வேலை வச்சாங்க. ஸோ அந்த வேலை தான் இது. பாருங்கள், பெண்களெல்லாம் வந்து உலக்கை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா மருந்துன்னு சொல்கிறாங்க, காவின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 9 பீஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ தான் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அந்த பக்கம் யாகம் ஒரு பக்கம் நடைபெற்றுட்டு இருந்தது. பெண்களெல்லாம் இந்த பக்கம் மாற்றி உலக்கை வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு உலக்கையாக தான் இடித்தாங்க, அப்புறம் மாற்று உலக்கை போட்டு இடித்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பழைய ஞாபகங்கள், எங்கள் பாட்டியோட ஞாபகங்கள்லாம் வந்தது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாகெல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில் பொழுது விடிஞ்சோடனே கடகடன்னு ரெடியாகி வந்து அந்த தம்பதியர்கள்லாம் வந்து அந்த யாகத்தில் உக்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரர் இன்பா குட்டி 3 பேரும் வந்து உட்காந்துட்டோம். ஸோ இந்த பூஜையும் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்ததான் வந்து கலசத்துக்கெல்லாம் பூஜை பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் அந்த கலசத்துக்கு அந்த தண்ணி ஊற்றி ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. இந்த கலசங்களெல்லாம் பார்த்தா 2 நாளாக யாகத்தில் வச்சு ஐயர் வந்து மந்திரங்களெல்லாம் சொல்லி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அந்த கலசத்தில் இறக்கி அந்த கலசத்தை தண்ணி பூஜை பண்ணி மேலே கொண்டு போய் கோவில்னாவே நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ கும்பாபிஷேகம்ன்றது வந்து நம்ம வாழ்நாளில் நம்ம பிறந்ததுக்கான ஒரு பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்றது தான். ஆனால் நம்ம சேனலில் நம்ம நிறைய கும்பாபிஷேகம் பார்த்துட்ருக்கோம். உங்களால் நேரில் பார்க்க முடியலைனாலும் நம்ம சேனலில் வரக்கூடிய கும்பாபிஷேகங்களை பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன். கூட்டத்தில் எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து பல பிரச்சனைகள், பல மன கஷ்டங்கள், தடங்கல்கள் அந்த மாதிரி தாண்டி வந்துட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்பஸ்ரீ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில். இந்த பக்கம் இருக்கிறது வந்து விநாயகர் கோவில், அந்த பக்கம் இருக்கிறது வந்து கூத்தாண்டவருடைய கோவில். ஸோ இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா கூத்தாண்டவர் இருக்கிறது தான். கூத்தாண்டவர்னால் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் வந்து மண்டபமும் அமைச்சு வந்து கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே எந்த சுப நிகழ்ச்சி ஃபங்க்ஷன்னாலுமே வந்து கோவில்லே வச்சுக்கலாம். பிறந்தநாள் ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம், இல்லை திருமண விழாக்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இப்போ மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோவிலில். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 2 அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா முடிச்சாச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கிட்ட இருக்கலாம். அந்த கூத்தாண்டவர் கோவில்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். அதாவது 1000 வருஷம் போல் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில் வந்து சீரமைச்சு தான் அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றது. கூத்தாண்டவர் கோவில் இருக்கிறதுனால வந்து திரௌபதி அம்மன், பீமன், அதுக்கப்புறம் அர்ஜுனன், ராவணன், சகாதேவன், தர்மர் அவங்களுடைய சிலைகள் எல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடியே வந்து அரவானுக்கு வந்து தலை மட்டும்தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து புதுசாக
அரவானுடைய உருவச்சிலை வந்து கோவிலுக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கொடிமரமும் உள்ளே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. கொடிமரம் வந்து பெரிய பெரிய கோவிலுங்களில் தான் இருக்கும், சின்ன கோவிலுங்களில் இருக்காது. ஸோ இந்த வருஷம் வந்து மண்டபமெல்லாம் அமைச்சு கோவில் நல்லா பெருசாக கட்டியிருக்கிறதுனால கொடிமரமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலே வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் சைட்லலாம் வந்து டைல்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. இன்னும் டைல்ஸ் எல்லாம் ஒட்டலை. உங்களுக்கு எதுனா ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாங்க, சூப்பராக நடத்தி கொடுக்கலாம். கலசம் வந்து எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வராங்க. கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற புது சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிற புது சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே கலசத்துக்கு கொண்டு வரக்கூடிய கலசங்கள் வந்து கொண்டு வந்து கலசத்துக்கு ஊற்றுனாங்க. கிட்டத்தட்ட 1 2 3 கோபுரம், மேலே வந்து 3 கோபுரம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. 3 கோபுரம் இல்லாமல் ஒரு கொடிமரமும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 4 இடத்துல வந்து ஒரே டைமில் தண்ணி ஊற்றுனாங்க. நான் எந்த பக்கம் ஓடுறது ஓடி வர்றதுன்னே தெரியாமல் இன்பா குட்டியை இழுத்துட்டு ஓடி வந்துட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் கீழே இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். மேலே வந்து ரொம்பவே காலியாக இருந்தது. எல்லாருமே தண்ணி வந்து கீழே தான் தெளிப்பாங்க அப்படின்ட்டு மேலே யாருமே வரல. நாங்கள் மேலே இருந்தோம். ஸோ மேலே வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரீயாக இருந்தது. பாருங்கள், இன்பா குட்டியெல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. தண்ணி ஊற்றுங்கன்ட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து அந்த கலசத்தில் வந்து வச்சு பூஜை பண்ண தண்ணி வந்து நம்ம மேலே படுற அதில் நிறைய வாசனை பொருட்கள் திரவியங்கள் எல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவான அந்த தண்ணி மேலே படும்போது நம்மளுக்கே அப்படியே செலுத்து போகுதுங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தண்ணி வந்து பாருங்கள் ஊற்றுறாங்க. ஊற்றும் போது ஒரே கரகோஷங்கள், கோவிந்தா கோவிந்தா அரோகரா அரோகரா அப்படின்ட்டுன்னு ஒரே சத்தமாக கீழே வந்து தெய்வமும் வந்து ஆடிட்டே இருந்தது. நிறைய பெண்களுக்கு வந்து தெய்வம் வந்துட்டு கத்திட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே ஓடுறதா அங்கே ஓடுறதான்னு மேலே இருக்கவே அத்தனை இடம் ஓடிட்டோம். ஆனால் கீழே வந்து இருந்தோம்னா நம்ம எதிர்க்க இருக்கிற ஒரே ஒரு இது தான் பார்த்துருக்க முடியும் நம்மளால். விநாயகர் 2 இருக்கக்கூடிய கலசமும் அந்த பக்கம் திரௌபதி அம்மாள் இருக்கக்கூடிய கலசம் தான் பார்த்துருக்க முடியும். இது வந்து உள்ளே வந்து கூத்தாண்டவர் கலசம். கூத்தாண்டவருக்கு கோபுரத்துக்கு மேலே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு திருநங்கை அம்மா வந்திருந்தாங்க. ரொம்ப வயசான ஒரு திருநங்கை அம்மா வந்திருந்தாங்க. கூட ஒரு 2 3 திருநங்கைகள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து கூத்தாண்டவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க மேலே கலசம். ஸோ அவங்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து செலுத்தி மேலே கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் வந்து பண்ணாங்க. இது கீழே இருக்கிற கலசம், நிறைய கலசங்கள் எங்கே தான் ஓடுறதுனே தெரியல. நாங்கள் ஓடி போய் நின்றுட்டு தண்ணி ஊற்றுங்கன்ட்டுன்னு இருந்தோம். கீழே இருந்திருந்தாக்கா ஒரே ஒரு கோபுரத்தாண்ட மட்டும்தான் பார்த்துருக்க முடியும். இது நாங்கள் மேலே வந்துடவே வந்து 1 2 3 4 இடமும் பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே பாருங்கள், மக்களுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் நின்றுட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், நம்ம கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறோங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ அமைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள்